மல்லி அப்கமிங் சீரியலில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லி எல்லாம் தெரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் டிவோர்ஸ் பேரில் கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் ஒரு பக்கம் வெண்பாவுக்காக பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு மல்லிக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு மல்லி வரலன்னு சொல்லி ஒரு வழியாக வெண்பாவை சமாளித்து பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவொடனே மல்லி ரூமுக்கு போயிடுறாங்க. விஜய் மல்லிகிட்ட கூட பேசி வந்துன்னு சொல்லிட்டு ரூமுக்கும் போகிறாரு. மல்லி செம்ம டென்ஷனாக விஜய்கிட்ட கத்துறாங்க. என்ன கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க, எனக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, திரும்ப வந்து நீங்கள் என்னை கேள்வி கேட்காதீங்க, எனக்கு இந்த வீட்டில் கேள்வி கேட்கல பார்த்தாலே பிடிக்கல அப்படி இப்படின்னு காட்டு முச்சிட்டு கத்துறாங்க. விஜய் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மல்லியை விஜய் பார்க்குறாரு. விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் விஜய்க்கு ஒன்று நல்லா புரியுது, இது மல்லி வேணும்னு பண்ணுறா, ஆனால் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தான் ஒன்றும் புரியலையே, ஏன் இப்படி மல்லி பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே விஜய் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ஹாலில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம விஜய்க்கு மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு மல்லி அண்ணி நாகு சொன்னது, அது மட்டும் இல்லாமல் காசு பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் எல்லாருமா. அப்போ மல்லியும் காசு பணத்துக்காக நம்மளை மதிக்கலையோ? இல்லை, நம்ம மல்லி அப்படி கிடையாது. மல்லியை பொறுத்த வரைக்கும் அன்பு பாசம் தான் முக்கியமே தவிர காசு பணம் அவளுக்கு முக்கியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மல்லி இப்படி நடத்துக்கிறானா, அப்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அது என்னன்னு தான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு விஜய் மண்டியை போட்டு பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ தான் அன்னப்பொண்ணி வராங்க. அன்னப்பொண்ணி வரவும் மல்லிங்கன்னு கேட்குறாங்க விஜய்கிட்ட. விஜய் டக்குன்னு கணத்தை வச்சுக்கிட்டு மல்லி மேலே இருக்கா அப்படின்னு சொல்லவும், தம்பி நீங்கள் தம்பி கண் கலங்கி உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க விஜய் ஒன்று நடந்த அதையும் சொல்கிறாரு. 2 நாளாகவே மல்லி போக்கு சரியில்லைத்த, அவள் ஒரு மாதிரி இருக்கா, எது கேட்டாலும் எரிஞ்சு விடுறா, என்கிட்ட மட்டும் இல்லை வெண்பாக்கிட்டையும் அப்படி நடந்துக்கிறா. இன்றைக்கி ஸ்கூலில் வெண்பாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் மல்லிகிட்ட சொல்லியிருந்தேன், மல்லி வரேன்னு சொல்லியிருந்தா, ஆனால் இன்றைக்கி மல்லி வரவே இல்லை, ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. வெண்பா ரொம்ப ஃபீல் பண்ணா மல்லி வரேன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக வெண்பா சமாளிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மல்லி இப்போ தான் வந்தாத்த, ஆனால் அவள்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்கு மல்லி மூஞ்ச சமையல் பேசிட்டு ரூமுக்கு போயிட்டா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிய மாட்டுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அவன் சொல்ல. இல்லை தம்பி, மல்லி உண்மையாலுமே பெரிய பிரச்சனை மாட்டிட்டா, அதனால தான் அப்படி இருக்கா, எனக்கு இப்போ தான் தெரிஞ்சதில்ல பிரச்சனையுமே, வாங்க தம்பி போய் பேசலாம். என்னதான் சொல்கிறீங்க, மல்லிக்கு என்ன பிரச்சனை, நான் சொல்கிறேன் தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு மல்லி உட்காந்துருக்காங்க. அன்னபொண்ணி போயிட்டு என் புள்ள ஏஞ்சு போல அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று என்ன பிரியுமா, ஏன் புள்ள ஏன் இப்படி பண்ண, அந்த ராஜேஸ்வரி உனக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் நீ போன உடனே உன் பிள்ளையே ஃபாலோ பண்ணி வந்து நான், ஆனால் அந்த வீட்டு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நீ அங்கே என்ன காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. விஜய் ஒன்று என்னாச்சு அத்தை, என்ன பண்ணா இவன்? ஒன்றில் தம்பி, அந்த ராஜேஸ்வரி உங்கள் மாமனார் கால கதிரேசன் அவர் கூட கூட்டணி சேர்ந்து உங்களை பழிவங்கத்துக்கு திட்டம் போட்டிருக்கா. ரஞ்சிதா வச்சு ரேணுகாவை கொண்டு வந்து நீங்கள் தான் சொல்லி பொய் சாட்சி சொல்லி அந்த கதிரேசன் ராஜேஸ்வரிக்கு பணம் கொடுத்துருக்கான். அதனால் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவை ரெடி பண்ணியிருக்கா. அதை பற்றி பேச தான் மல்லியை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் மல்லி நம்மகிட்ட யார்ட்டையும் சொல்லாமல் ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிருக்கா. போனப்போ இது மாதிரி நான் பண்ண போகிறேன், விஜய் காலத்தும் ஜெயிலில் இருக்க போகிறாரு, வெண்பாவை விஜய் வந்து பிரிக்க போகிறோம் அப்படின்னு அந்த ராஜேஸ்வரி சொல்லியிருக்கா. அதை கேட்டு மல்லி அழுதுருக்கா. அப்போல்லாம் பண்ணிடாத, விஜய்க்கு வெண்பானா உயிர்னு சொல்லி அழுதுருக்கா. அதுக்கு ராஜேஸ்வரி, அப்படின்னா விஜயை விட்டு வெண்பா பிரிக்கக்கூடாது, ரஞ்சிதா விஜய்க்கு எதிராக பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அப்படின்னா நீ வந்து விஜய் விட்டு பிரிஞ்சுடு, இந்த டிவோர்ஸ் வேலை கையெழுத்து போட்டு ஏதாவது போயிடுன்னு சொல்லி ராஜேஸ்வரி மிரட்டியிருக்கா. இந்த மல்லியும் வழி இல்லாமல் நீங்களே வெண்பா சேர்ந்துருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவ அதில் கையெழுத்து போட்டு வந்திருக்கா. கூறுகட்டவ எனக்கு சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பேன், ஆனால் இவன் யார்கிட்டயுமே சொல்லு தம்பி அப்படின்னு சொல்ல. விஜய் ஒன்னே மல்லி அப்படியே பண்ண, ஏன் மல்லி இப்படி பண்ணுற, அப்போது 2 நாளாக என் மேலே எரிஞ்சு விழுந்தது எல்லாமே இதுக்காக தானா, அப்போது என்னை விட நீ பிரியலாம் முடிவு பண்ணிட்டியா, எப்படி மல்லி எப்படி நீ பிரிவ அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் கேட்க, அன்னப்பொண்ணி கேட்க, மல்லி எதுவும் பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. மல்லி எப்படி அழுகுறாங்க. அழுதுட்டு இருக்கும்போதே விஜய், சொல்லு மல்லி, ஏன் மல்லி என்னை எப்படி பிரிஞ்சு பண்ண முடிவு பண்ணிட்டியா, சொல்லு மல்லி அப்படின்னு கேட்க, மல்லி அப்படியே விஜய் பார்த்து என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லி அப்படியே மயங்கி பெட்டில் விழுந்துறாங்க. அதை பார்த்து தான் அன்னப்பொண்ணிக்கு விஜய்க்கும் ஒன்றுமே புரியல. உடனே மல்லி எழுப்புறாங்க. பார்த்தா மல்லி வேலை நுரத்தழுது. உடனே பயந்து போய் விஜய் மல்லி தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் ஓராரு. கொண்டு போய் ஐசியூவில் சேர்க்குறாங்க. சேர்க்கவும் டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்து இது மாதிரி இந்த பொண்ணு பாய்சன் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே விஜய் தலையில் அடிச்சு அழுகுறாரு. அன்னப்பொண்ணிக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. தம்பி அழாதீங்க தம்பி, ஒன்றும் ஆடாது தம்பி, அழாதீங்க தம்பின்னு சொல்லி நம்ம விஜயை சமாதானப்படுத்துகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் உள்ளெல்லாம் போகிறாங்க, வெளில வராங்க. விஜய் அன்னப்பொண்ணி 2 பேரும் பயந்துக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போடுறதுக்கு பிறகு டாக்டர் வந்து பயப்பட வேணாங்க, ஒரு வழியாக பாய்சன்லாம் எடுத்தாச்சு, அவங்க இப்போது கொஞ்சம் அன்கான்ஷியஸ் நிலைமையில் இருக்காங்க,
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முடிச்சதுக்கப்புறம் நீ போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய்க்கு உயிரே வருது. அன்னப்பொண்ணு அடைச்ச மல்லி ஒரு தைரியமான பொண்ணு, ஆனால் அந்த ராஜேஸ்வரி என்னெல்லாம் பேசி அவள் மனசை மாற்றிருக்கா பாருங்க தம்பி, அந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுற பாருங்க அப்படின்னு விஜய் கொந்தளிச்சு கோமா கிளம்புறாரு. அன்னப்பொண்ணு இல்லை தம்பி, அவளை இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு மல்லி கண் முடிக்கட்டும், மல்லிக்கிட்ட பேசலாம், மல்லி முதல்ல பயந்து போயிருக்கா, அவளை சரி பண்ணுவோம், அவளை சரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ராஜேஸ்வரியை என்ன பண்ண நம்ம யோசிக்கலாம் தம்பி அப்படின்னு அன்னப்பொண்ணு தடுத்து நிப்பாட்டுறாங்க. அடுத்து கொஞ்சம் ஆச்சு நர்ஸ் வந்து மல்லி கண் முடிச்சிட்டாங்க, நீ போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் என்ன போய் பார்க்குறாங்க. மல்லி அப்படியே படுத்துருக்காங்க. விஜய் ஒன்று போயிட்டு ஏன் மல்லி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு வழி தெரில விஜய், உங்களை விட்டு பிரியுது தான் ஒரே வழின்னு அந்த ராஜேஸ்வரி சொல்லிட்டா, என்னால் உங்களை பிரிஞ்சு வாழ முடியாது, அதான் ஒரே தடியா இந்த உலகத்தை விட்டே போயிடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே அப்புறம் மல்லி நீ மட்டும் விட்டு போயிருந்தானா கண்டிப்பாக நானும் வாழ்ந்திருக்க மாட்டேன், வெண்பா வாழ்ந்திருக்க மாட்டா, நாங்கள் 2 பேருமே செத்து நேராக உன்னை பார்க்க அங்கேயும் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் மல்லிகையை பிடிச்சி அழுகுறாங்க. அன்னப்படி ஒன்னே பாத்தியா புள்ள, உனக்கு எப்படியாப்பட்ட புருஷனும் புள்ளியும் கிடச்சிருக்கான்னு பாத்தியா, அப்படி இருக்கும்போது ஏன் பிள்ளை இப்படி தப்பான காரியம் பண்ண முடிவுபடுத்த, சே உன்னை போய் என் பொண்ணு நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருக்க தெரியுமா அப்படின்னு மல்லி அன்னப்பண்ணி கையவும் விஜய் கையவும் பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாங்க.